ஓம் குங்குமாங்கிதவர்ணாய குந்தேந்து தவளாய சாம் விஷ்ணுமாக நமஸ்துப்பியம் சேமம் குரு சதா மமா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய துவியை மாலை 4:58 வரை, பிறகு திருதியை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். முற்பகல் 11:45 வரை, பிறகு சித்திரை. இன்றைய யோகம் சித்த யோகம் 60 நாழிகை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 10:15 வரை. நண்பர்களே, இன்றைய நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. இன்றைய குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. நண்பர்களே, இன்றைய நாள் சுபநாள், முகூர்த்த நாள், சிவ ஆதித்ய ஹஸ்தம். இன்றைய நாள் மிகவும் சிறப்பு. நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேஷம், காரிய ஜெயம், வெற்றி, மகிழ்ச்சி உண்டாகும். மேஷத்தில் வரக்கூடிய அஸ்வினி மனச்சிக்கல், பரணி சாந்தம், கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷத்தில் உள்ளது. பயணத்தில் சிக்கல், கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய ராசி ரிஷபராசிக்கு எடுத்த காரியம் செய்து முடித்து பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை வெற்றியோடு செய்து முடிக்கக்கூடிய அருமையான நாள். இன்றைய ரிஷபராசியில் கிருத்திகைக்கு பயணத்தில் சிக்கல், கவனம் தேவை. ரோகிணி மன மகிழ்ச்சி உண்டாகும். மிருகசீரிஷம் சிறு தடங்கள், கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசிக்கு உடல் சோர்வு, மனதில் சலனம் உண்டாகும், கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய மிதுனத்தில் வரக்கூடிய மிருக சீரிசம் சிறு தடங்களும், திருவாதிரையில் ஜெயமும் உண்டாகும். புனர்பூசம் மன அசதி தெளிந்து சில நேரத்தில் தெளிவு உண்டாகக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு தடை விலகும் நாள், மன நிம்மதி கிடைக்கும். இன்றைய கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் தெளிவு உண்டாகும். பூசம் மன உளைச்சல் உண்டாகும். ஆயில்யம் நன்மை வந்து சேரும். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த அன்பு பாசம் கிடைக்கக்கூடிய நாள், அருமையான நாள். இன்று சிம்மத்தில் வரக்கூடிய மகம் மனசோர்வு, பூரம் சந்தோஷம் கிடைக்கும். உத்திரம் வண்டி வாகனத்தில் மிகவும் கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு உத்திரத்தில் வண்டி வாகனத்தில் கவனமும், அஸ்தத்துக்கு உடல் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாள். சித்திரை சில சிக்கல்கள் வரும், கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். மதியத்துக்கு பிறகு சில நன்மைகளும் தேடி வரும். நண்பர்களே, இன்றைய துலா ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். துலத்தில் வரக்கூடிய சித்திரைக்கு சில நன்மைகளும், சுவாதிக்கு மன சாந்தமும், விசாகத்துக்கு சிறு நன்மையும் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மன அமைதி, சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய விருச்சிகத்துக்கு வரக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் நன்மையும், அனுசம் மன அசதியும், கேட்டை சந்தோஷம், மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். சரி நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு கவனம் தேவை. வீண் செலவுகள் அதிகரிக்கும்.
கவனமுடன் இருக்க வேண்டும். தனுசில் வரக்கூடிய மூலம் மனக்குழப்பம், போராடம், மன உற்சாகம். உத்திராடம் சிறு சிறு விபத்துகள், வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. மதியத்துக்கு பிறகு மதியத்து வரை சில நன்மைகள், மதியத்துக்கு மேல் எச்சரிக்கை தேவை. நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈடேறும், பெருமை வந்து சேரக்கூடிய நாள், அருமையான நாள். இன்றைய உத்திராட நட்சத்திர மகரத்தில் சிறு விபத்து, வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. திருவோணம் இன்பம் கிடைக்கக்கூடிய நாள். அவிட்டம் சிறு சிறு சங்கட்டங்கள் வரும், கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு மன தெளிவு, உழைப்புக்கு பரிசு கிடைக்கக்கூடிய நாள். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்டம் சிறு சங்கட்டம், சதயம் காரியம் கைகூடிய வரும். பூரட்டாதி மனக்குழப்பம் ஏற்படும், கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு காரிய தடை, மனை சோர்வு உண்டாகும், கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். மீனத்தில் வரக்கூடிய பூரட்டாதி மனக்குழப்பமும், உத்திரட்டாதி மன சங்கட்டமும், ரேவதிக்கு மிகவும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் சதயம் போராட்டாதி கும்பராசிக்கு. இன்றைய வார சோலை மேற்கு காலை 10:48 வரை. பரிகாரம் வெள்ளம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள். நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய போல் என்றும் என்னுடைய தினசரி வரக்கூடிய ராசி பலன், நட்சத்திர பலன், சில பொது கருத்துகள், இன்னும் சில அருமையான பதிவுகள் எல்லாம் வரவுள்ளது. அனைத்தும் எனது திருமலை ஜோதிட நிலையம் மெச்சேரி என்ற பெயரில் உள்ள யூடியூப் சேனலில் காணலாம். வணக்கம்.